உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க பாட்டி, வந்து உட்காருங்க. வெரி குட். என்ன பாட்டி நீங்க மனுஷ்கா பேசினதை கேட்டு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவளை அவாய்ட் பண்ணிடுங்க, கண்டுக்காதீங்க. சரியா? உன்னால முடியுமாடா? என்னால முடியாது. ஆனா நான் தானே பாட்டி. நீங்க உங்களை பாருங்க, முதல்ல உங்க ஹெல்த்தை கவனிங்க. நீங்க கண்டிப்பா மருந்து சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனையில நீங்க உங்க மருந்து சாப்பிடவே மறந்துருப்பீங்க. எனக்கு மன நிம்மதி இல்லாம நான் வீட்டுல கிடந்து தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் அங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. தேவிகா தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லம்மா. பாட்டி, நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட். ரொம்ப நல்லவங்க. யூ ஆர் த பெஸ்ட். இல்ல, நான் பெஸ்ட் இல்ல, செகண்ட் பெஸ்ட். பெஸ்டஸ்ட்னா நம்மோட லக்ஷ்மி தான். அப்படிலாம் இல்ல பாட்டி. நீங்க தான் எப்பவுமே பெஸ்ட். நீங்க எப்பவுமே சரிதான். அதனாலதான் நம்ம குடும்பமும் பெஸ்டா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. இங்க பாருங்க, வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நாம ரிஷியை விடுவிச்சிடலாம். எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நீ எப்படியும் ரிஷியை வெளியே கொண்டு வந்துடுவ. நான் எதுக்காக டென்ஷன் ஆகுறேன்னா, நீங்க 2 பேரும் இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கணுமே, அத நினைச்சுதான். நான் ப்ராமிஸ் பண்றேன், இது என்னோட வாக்கு. நான் உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். நாம 2 பேரும் ஒண்ணாகி இருப்போம். அப்பதான் உன்னால ஒரு செகண்ட் சண்டை போட முடியும், என்ன உன்னால குழப்பவும் முடியும். ரிஷி, நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? I'm really sorry for you baby. I'm really sorry. நீ சாரியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவும் இல்லை மலிஷ்கா. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருக்கேன். என்ன லக்ஷ்மியை நான் விடுதலை பண்ணியே ஆகணும். ஆமா, என் மனசு அதான் சொல்லுச்சு. அண்ட் அந்த வழிதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா ரிஷி என்கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நீ சின்னதா எனக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கலாம். பிளேம் உன் மேல போட்டுக்க போற விஷயத்த சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன். உனக்காக நான் போயிருப்பேன். உன்னை நான் காப்பாத்திருப்பேன். And I'm swear, அதோட நான் லக்ஷ்மியை கூட காப்பாத்திருப்பேன். நிஜமா என்ன நம்பு. I trust you மலிஷ்கா. I trust you and very nice of you. என்ன லக்ஷ்மியை பத்தி நீ இவ்வளவு யோசிக்கிறல. ஆனா லக்ஷ்மியை ஜெயில இருந்து விடுவிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, உன்னோடது இல்ல. உன்னை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. நீ என்னோட லவ் ரிஷி. பிகாஸ் I love you. நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு உன்னை யாரும் லவ் பண்ணவே மாட்டாங்க. லக்ஷ்மி பண்றா. எப்படி இருக்கா லக்ஷ்மி? நல்லா இருக்கா? Of course. அவன் நல்லா தான் இருப்பா. அவளுக்கு என்னாச்சு? நீ ஜெயில இருக்க, அவ வீட்டுல நல்ல சந்தோஷமா இருப்பா. She is happy. நானும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். அவ சந்தோஷமா இல்ல. She is not happy. ஏன்னா அவ கிட்ட இல்ல, நான் அவ கூட இல்ல. அவ என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அப்ப நான் என்ன? நீ என்ன பண்ற ரிஷி? நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் கேக்குற? இல்ல, பதில் சொல்லு. நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? மலிஷ்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. I like her but love. நீ அவளை லவ் பண்றியா பண்ணலையா? எனக்கு அது தெரியல மலிஷ்கா. நான் லவ் பண்றேனா இல்லையான்னு. I just like her. அது ஒருவேளை லவ்வா இருக்காது. இல்ல, இது லவ்வாவும் இருக்கலாம். நான் லக்ஷ்மியை லவ் பண்றேன். நான் ரிஷிய மனசார லவ் பண்றேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அவன் என்னாலதான் உள்ள இருக்கான். என்னாலதான் இப்ப அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அதனால கடவுளே, எதுக்காக நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் சோதிக்கிற? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரிஷி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காப்பாத்துறதுக்காக அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இதனாலதான் அவன் மேல பாசம் எனக்கு அதிகமாகுது. அவன் என்னைக்கும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ரிஷி எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டான்.
ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு. அவனே இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்கான். எனக்கு அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றாம அவன் இருக்க மாட்டான். எனக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கான். அத அவன் நிச்சயம் நிறைவேற்றியே காட்டுவான். இத அவன் பண்ணுவான். இப்போ அவனை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்களேன். என் ரிஷியை நான் நிச்சயமா வெளியே கொண்டு வரணும். அவன் ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாது. ப்ளீஸ். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. அது எனக்கே தெரியல நான் என்ன ஃபீல் பண்றேன்னு. ஆனஸ்ட்லி நான் உண்மையை தான் சொல்றேன். அதோட நான் உன்னையும் கன்ஃபியூஸ் பண்றேன். ரெண்டு விதமா பேசிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு உண்மை என்னன்னு தெரியல. என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கே தெரியல. ஆனா பதில் ஒண்ணுதானே வர ரிஷி. ஒன்னு செலக்ட் பண்ணு. இது என்ன? உன்னோட பதில். லக்ஷ்மியை லவ் பண்றியா இல்லையான்னு கேள்வி கேக்குறேன். பதில் இந்த விரல்ல இருக்கு. ஒன்னுல எஸ், இன்னொன்னுல நோ. கமான், ட்ரை பண்ணு. நீ லக்ஷ்மியை லவ் பண்றியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். ரிஷி இந்த முதல் விரலை தொட்டுட்டா அப்ப லக்ஷ்மியை லவ் பண்றான்னு அர்த்தம். ரெண்டாவது ஃபிங்கரை பிடிச்சிட்டா இல்லைன்னு அர்த்தம். காட் ப்ளீஸ், ரிஷி முதல் விரல் தொடக்கூடாது. இல்லைன்னா லக்ஷ்மியை லவ் பண்றாங்கிறது இங்கேயே முடிவாயிடும். நோ காட் ப்ளீஸ், நோ. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு டென்ஷன் வராதா என்ன? நான் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல நாம தனிமையை உணர்வோம். அங்க நம்மனால மூச்சு கூட விட முடியாது. என்னாலதான் ரிஷி இன்னைக்கு அங்க உள்ள இருக்கான். நான் எப்படியோ வெளியில வந்துட்டேன். ரிஷி அவனுடைய வாக்க நிறைவேற்றிட்டான் ஆயுஷ். நான் நிரபராதின்னு அவன் நிரூபிச்சு காட்டிட்டான். இப்ப நான் எனக்கே ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் ரிஷிய நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பேன். யார் இந்த காரியத்தை பண்ணாங்களோ, சாப்பாட்டுல விஷத்தை கலந்தாங்களோ, அவங்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுத்திருக்காங்க. அவங்கள நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.